வெல்கம் டு ஆர்ஜி ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்த ஆர்டரில் ரொம்ப ஸ்பெஷலான ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஆர்டர். அதை நான் பேக்கிங் அண்ட் பேக்கிங் எப்படி பண்ணுறேன்றதை உங்ககிட்ட காட்டுறேன். நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆர்டர்ஸ் எடுத்து பண்ண போகிறேன்னு வீடியோ போட்டு ஒரே நாள்லேயே எனக்கு என்னோட பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய என்கொயரிஸ் கூடவே 1 kg கஸ்டமைஸ்டு ப்ரௌனி ஆர்டரும் அன்றைக்கே கன்ஃபார்ம் ஆச்சு. ரொம்பவே ஹாப்பி எனக்கு. ஏன்னா ஆர்டர் சென்னையிலேருந்து வந்திருந்தது. இதில் என்ன ஹாப்பின்னு கேட்குறீங்களா? என்ன மாதிரி ஹோம் மேக்கர் விசஸ் ஹோம் பேக்கராக இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஆர்டர்ஸை விட சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டியிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஆர்டர் வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அப்படி சென்னையில் இல்லாத பேக்கர்ஸை விட நம்ம பண்ண ஒரே ஒரு விஷயந்தான் அதுக்கு ரீசன்னும் எனக்கு தோணுச்சு. ஆமாங்க, அது என்னென்னா, நான் நார்மல் ப்ரௌனிஸை விட அதிக டேஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆர்கானிக் ராகி வீட் வித் பியோர் நாட்டு சக்கரை மட்டுமே யூஸ் பண்ணி ப்ரீமியம் பிராண்ட் சாக்லேட் கோகோ பவுடர் பட்டர் மட்டுமே யூஸ் பண்ணுவேன்னு கொடுத்த ப்ராமிஸ் தாங்க அவங்கள ஆர்டர் பண்ண வச்சதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு குழந்தைங்களுக்கு தரலாமா அப்படின்னு அவங்க கேட்டதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம், நார்மல் சுகர் மைதா ப்ரௌனிஸ் ரேட்லேயே ஒயிட் சுகர் ஃப்ரீ ஆர்கானிக் ராகி வீட் ப்ரௌனிஸ் நான் செஞ்சு சேல் பண்ணுறேன்னு சொன்ன அந்த ஒரு விஷயமும் கூட. மேக்ஸிமம் எல்லாருமே அதுக்கு எக்ஸ்ட்ரா 100லேருந்து 150 வரை எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணதே இது கிட்ஸ்க்கான ரெசிபி. ஸோ அவங்களுக்கு தகுந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கணும்னு யோசிச்சிருந்தேன். ஸோ இப்போ வர ஆர்டர்ஸ்க்கெல்லாம் நான் வில்லேஜில் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே ரெடி பண்ணி தர பியோர் ஹோம்மேட் பசுவெண்ணெய் ஃப்ரெஷ்ஷாகவே அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி தான் நான் பண்ண போகிறேன். அது மட்டும் பண்ணிட்டா நம்மளது பியோர் ஆர்கானிக் அண்ட் லெஸ் ப்ரிசர்வேட்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரௌனியாக இருக்கும்ன்றதால இதை பற்றியே பேசி போர் அடிக்காமல் நம்மளோட இந்த கஸ்டமர் கேட்ட ஆர்டர் ஸ்டோரியை குட்டியாகவே சொல்கிறேன். இவங்க நம்மக்கிட்ட 1/2 kg டார்க் சாக்லேட் ராகி ப்ரௌனி வித் டார்க் சாக்லேட் டாப்பிங்ஸும் தென் 1/2 kg டார்க் சாக்லேட் வீட் ப்ரௌனி வித் நட்ஸ் டாப்பிங்ஸும் கேட்டிருந்தாங்க. ஏதாவது ஒரு நட்ஸ்னு வேண்டான்னு நான் கிட்ஸ்க்கு அவங்க கேட்டதால் ஆல்மண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பவுடராக இல்லாமல் அங்கே இங்கே இப்படி கிடைக்கிற மாதிரி போட்டால் நல்ல டாப்பில் ரோஸ்ட் ஆகி வந்தப்பறம் க்ரன்ச்சியாக ப்ரௌனிஸோடு அதை சாப்பிட்றப்பயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவில் ஏதோ பண்ணிக்கிட்டு ஆர்டர் ஸ்டோரி பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே கார்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் கஸ்டமர் கிட்டேயுமே நான் ஸ்டோர் பாட் ஃப்ளார் யூஸ் பண்ணலை, ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி என் குழந்தைங்களுக்கு கூழ் சப்பாத்திலாம் பண்ணி கொடுக்குற ராகி மாவில் நான் பண்ணியிருக்கேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ கடலப்படம் சாப்பிட்டு ஒரிஜினல் சாப்பிட்றப்போ நமக்கு அந்த டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுமோ என்னமோன்றதால அதை நான் பீரியராகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே என் ப்ரௌனிஸை அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்த ரிவ்யூ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை இந்த வீடியோ நடுவில் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாகவே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இனிஷியல் டைமில் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு 5 to 6 ஆர்டர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. பட் நம்மக்கிட்ட என்னோடய ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஆர்டரே நான் உங்கள் வீடியோ பார்த்தேன்னு சொல்லிவிட்டு அன்னோன் பர்சன், அதுவும் நம்ம வீடியோ பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபராக அவங்க ஆர்டர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுகர் மைதா ப்ரௌனிஸை விட டெக்ஸ்சர் வைஸும் சரி டேஸ்ட் வைஸும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபட்ஜியாக மாய்ஸ்டாக கிரிங்கிள் டாப்போட சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ப்ரௌனிஸ் வாங்கி தர ஆசைப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் ப்ரௌனிஸை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. 10 to 12 ஆப்ஷன் தரதை விட ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி தருவீங்களோ அந்த மாதிரி கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி மார்ஜின்லாம் நான் பெருசாக வைக்கல. மோரோவர் நான் இன்னொரு விஷயம் என்ன யோசிப்பேன்னா, பேக்கிங்க்கு ஈக்குவலாக பேக்கிங் அண்ட் டெஸ்பேச்லேயும் கவனமாக இருப்பேன். என்னன்னா ப்ரௌனி வெயிட் ஒரு 20 to 30 கிராம் கூட இருந்துட்டா கூட பரவாயில்லன்னு யோசிப்பேன். அதோட பேக்கிங் எல்லாரும் பண்ணுற மாதிரி கிளிங் ரேப் பண்ணாமல் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பட்டர் பேப்பர் வச்சு ஒவ்வொரு ப்ரௌனியுமே கேர்ஃபுல்லாக பேக் பண்ணி தான் நான் பாக்ஸில் வச்சு அனுப்புவேன். ஏன்னா கிட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு கிளிங் ரேப்பை விட இது சேஃப்னு யோசிப்பேன். இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன்னா ஸோ இது கண்டிப்பாக ஒரு டைம் டேக்கிங் அண்ட் லேபர் காஸ்ட்னு பார்த்தா அதிகமாக வைக்கிற மாதிரியான ஒரு வேலை தான். பட் என்னை பொறுத்தவரை நம்ம கொரியரில் அனுப்புகிறப்போ ஒரே நாளில் அவங்க கையில் ரீச் ஆனால் கூட அவங்க பிரித்து பார்க்குறப்ப நம்ம கொடுத்த அமௌண்ட்டை விட ஒர்த்தாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க யோசிக்கணும். மோர் ஓவர் சம்மர் டைமில் இப்படி பண்ணுறதா பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. ரெஃப்ரிஜிரேட்டர் சேஃப் மைக்ரோவேவ் சேஃப் பாக்ஸில் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேறு கண்டெய்னருக்கெலாம் மாற்ற தேவையில்லை. ஒரு 2-3 days
கூட கொஞ்ச நாள் அவங்க வச்சு சாப்பிடணும்னு நினச்சா கூட ஸோ அவங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டெய்னர்லாம் மாற்ற தேவையில்ல. இதனால எனக்கு பேக்கிங் அண்ட் கொரியர் சார்ஜ் அதிகமாக தான் வரும். கண்டிப்பாக 1 kg ப்ரௌனிக்கே 2 kg கொரியர் சார்ஜில் தான் நான் கொரியர் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வரும். பட் அப்படி பண்ணால் கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்போ கூட நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் பண்ணித்தரேன். ஏன்னா வெயிட் அண்ட் மணியை விட சேஃபாக நம்ம ப்ராடக்ட் கஸ்டமர் கையில் போய் கிடைக்கணுன்றதுல மட்டும் என் ஃபோக்கஸ் இருக்கும். நான் இதெல்லாம் பேக் பண்ணி முடிக்க நைட்டு 3 ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்கள்லாம் தூங்கின அப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ரெண்டுமே வேறு வேறு ப்ரௌனிஸ். ஸோ நம்ம தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி தான் பேக் பண்ண முடியும். பட்டர் சாக்லேட் கூட தனித்தனியாக அந்த டைமில் தான் நம்ம மெல்ட் பண்ண முடியும். ஏன்னா ப்ரௌனி பண்ணுறது ரொம்ப ஈஸி, யார் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறத தாண்டி சில ட்ரிக்ஸ் இருக்குது இதுலேயுமே. சந்தானம் மூவி டைலாக்ல ஆளாக்கு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு கேட்குற மாதிரி சில பொருளை எப்போ சேர்த்து எவ்வளோ நேரம் அதை மிக்ஸ் பண்ணி எந்த ரேக்கில் எவ்வளோ நேரம் பேக் பண்ணால் கேக்கியாக வராமல் கிரிங்கிள் டாப்போட உள்ள மாய்ஸ்டாக ஃபட்ஜியாக நாக்குலேருந்து உள்ளே போகிறதே தெரியாத அளவு டேஸ்ட்டாக வரும்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பண்ணுறதும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃபர் ஆகும். ஆனால் நம்ம பண்ணுறது ராகி வீட் ப்ரௌனிஸ்னாலும் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். ப்ரௌனியில் சேர்க்குற டார்க் சாக்லேட்டில் அயன், கால்சியம், மினரல்ஸ்லாம் இருக்கிறதால மற்ற பொருள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷனாக மாற்றிக்கிட்டா ப்ரௌனி சாப்பிடலாம் நமக்கு தோன்றப்ப எல்லாமே. கன்சீவாக இருக்கிறவங்க ஒருத்தங்க என்கிட்ட எனக்கு ப்ரௌனி சாப்பிடணும் போல் இருக்குங்க, அதே நேரம் ஹெல்த்தி ஆப்ஷனாகவும் வேணும், 1 டேயில் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதையும் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பேக் பண்ணால் இன்றைக்கே கொரியர் பண்ணிவிடுவேன். மோரோவர் ப்ரெக்னென்சி கிரேவிங்ஸ்க்கு எப்படி உடனே அதை சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு தோணும், நமக்கு தெரியும். நம்ம சென்னை கஸ்டமர் கூட சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பண்ணி ஆற வச்சு அன்றைக்கே கண்டிப்பாக சென்ட் பண்ண முடியாது கொரியர். நான் பேக் பண்ண அன்றைக்கே சென்ட் பண்ணணும் கஸ்டமருக்கு. ஒரு நாள் ஸ்டாக் பண்ணிட்டுலாம் அடுத்த நாள் அனுப்பணும்னு நினைக்க மாட்டேன். அவங்களுக்கும் வெனஸ்டே கிடைக்கிற மாதிரி வேணும்னு சொன்னாங்க. ஸோ மண்டே ஏர்லி மார்னிங்கே பேக்கிங் முடிச்சுட்டு நைட்டு ஆற வச்சுட்டு மார்னிங் பேக் பண்ணி சேஃபாக ஈவினிங் கொரியர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூனே அவங்களுக்கு கிடச்சிடுச்சு, அதாவது டியூஸ்டே ஆஃப்டர்நூனே அவங்களுக்கு கிடச்சிடுச்சு. அவங்க பார்சல் வந்ததுமே ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்க ரிவ்யூஸ் தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கிறது. இந்த மாதிரி கஸ்டமர் ரிவ்யூ அனுப்புகிறப்போ நம்ம இன்னும் இதை பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு நமக்கு தோண வைக்குது. அவங்க ப்ரௌனிஸ் டேஸ்ட் பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் பேக்கிங் வாஸ் டூ குட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ் ஹோம்மேட் நோ சுகர் நோ மைதா ப்ரௌனிஸ் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடணும், உங்கள் குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இமிடியேட்டாக டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நான் எந்த டைம்னாலும் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் 2 டைம் ஒரு சப்ஸ்கிரைபர் பேபி ஃபுட் சார்ட் அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வீக்லி சார்ட் மாதிரி ஃபுட் ப்ரிப்பரேஷன் வீடியோவோடு சேர்த்து வீடியோவாக போடலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ரொம்ப அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. சீக்கிரமே வீக்லி ஃபுட் சார்ட்னு இல்லாமல் டெய்லி ஃபுட் சார்ட்ன்ற மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக குழந்தைங்களுக்கு நாம் எப்படி கொடுக்குறதுன்னு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இந்த வேலையில் பிஸியாக இருக்கிறதால அதை விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக பேபி கேர் டிப்ஸ் கேட்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போ பார்க்கனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போய்ட்டு லைக் வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேபி கேர் டிப்ஸ் அப்புறம் குக்கிங் டிப்ஸ் வீடியோஸ்க்காக ஆர்ஜே ஹோம்மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.